நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனவும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு விசுவாசம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? நாம் யாரை தேடுகிறோம்? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, சொல்லிக் கொள்கிறோம், இயேசுவை தேடுகிறோம், இயேசுவே நம்பி ஜீவிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். உண்மையாகவே இயேசுவே நம்பி இருக்கிறோமா? என் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவர், நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அவரே நம்பி அவரையே தேடிக்கொண்டிருக்கிறோமா? சிற்றனுடைய வாழ்க்கையை நாம் சிந்திப்போமா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு போராட்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது சோர்ந்து போகிறோம். உலக மனிதர்களை அங்குமிங்குமாக தேடுகிறோம். எப்படி இதிலிருந்து வெளியே வருவது என்று சொல்லி அங்குமிங்குமாய் ஓடி ஆராய்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தாவீது அவரை குறித்து நன்கு அறிந்து கொண்டபடியினால், தேவனை குறித்ததான அறிவு அவரிடத்தில் காணப்பட்டபடியினால் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள். அவருடைய நாமம் மேலான நாமம். அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் நிச்சயமாக அவரை நம்பியிருப்பார்கள். நாமத்தை அறிகின்ற அறிவு, அவரை அறிகின்ற அறிவு. அந்த பவுலடிகளார் சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையும் என்று எண்ணினேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தையும் அவரையும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு கிருபையை தேவனுடைய சமூகத்தை நாம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தை வளர செய்கிறவர் அவரே. அவரை நம்பி ஜீவிக்கிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறதில்லை. 160 இடத்துல அதான் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. நோயாளிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்போது அவர் சொல்லுகிறதான கேட்கிறதான காரியம், நீ விசுவாசிக்கிறாயா? என்னால் கூடும், நான் உன்னை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுகிறவர். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அவரே நம்பி இருக்கிறபடினால் அவர் ஒருபோதும் அவர்களை கைவிடுகிறதில்லை. எனக்கு அன்பார்ந்தவருடைய உங்களுடைய வாழ்க்கையில அந்த அறிவுக்கு நேராய் வழி நடத்த தேவனுடைய சமூகத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, அந்த அறிவுக்கு நேராய் எங்களை வழி நடத்துங்கப்பா. உம்மை பற்றியதான அறிவு எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும்படியாய் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருபோதும் நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க.
விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் தேவனை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் பதறுவதில்லை. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் ஒருபோதும் பதறுவதில்லை. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படுவதில்லை. ஏனென்றால் அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஒருபோதும் என் தேவனை கைவிட மாட்டார். நிச்சயமாய் என் தேவனுடைய வாழ்க்கையில் போதுமானவர், அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார் என்று சொல்லி அவருடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் எப்படிப்பட்ட காரியம் அவனுடைய வாழ்க்கையில் வந்தாலும் எந்நேரமும் தேவனுடைய சமூகத்தில் ஓடி சென்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு அதன்படி செய்கிறவனாகவே காணப்பட்டான். எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போகும்போதெல்லாம் அவனுக்கு பதில் கிடைக்கும். ஏனென்றால் அவனுடைய இருதயம் கர்த்தரையே நம்பி இருக்கும். எனக்கு பாவனுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போய் அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டு தேவனோடு கூட நெருங்குவான். அதுதான் தேவன் விரும்புகிறதான காரியம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் குறைகள் குற்றங்களை அறிக்கையிட்டு தேவனோடு நெருங்கி, எப்போது பாடுகள் வருகிறதோ, நெருக்கத்தின் சூழலை வருகிறதோ, அப்போது தேவனுடைய சமூகத்தில் போய் கிஞ்சும் போது அவர் கொடுக்கிறதான பதில் நமக்கு வந்து சேரும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அதுதான் தானியேல் ஜெபிக்கும் போது உடனடியாக அங்கிருந்து பதில் அனுப்பப்படுகிறது. இந்த உலகத்தின் அதிபதி அதிகமாக அவனை பதிலை கொண்டு வர தாமதப்படுத்துகிறான். ஆனாலும் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே பதில் அனுப்பப்பட்டது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆம், கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் பிரியமானவர்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவரே நம்பி ஜெபிக்கும் போது நிச்சயமாக அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக அவர் செய்கிறதில்லை. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஏனென்றால் உங்களுடைய இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. அவரை நம்பி இருக்கும்போது நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். ஏற்கனவே செய்து முடித்தவர், சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். உலகம் உருவாவதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் உங்களுக்கு செய்து முடித்தவர். பரிசுத்த ஜாதியாக அவர் தெரிந்து கொண்டபடியினால், இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யும்படியாய் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்தார். பரிசுத்த ஜாதி. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகவும் அவருடைய உடன் சுதந்திரவாளிகளாகவும் நாம் காணப்படுகிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனுடைய நாள் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காணப்படுவோம். நிச்சயமாய் உலகம் நமக்குரியதல்ல. நம்முடைய வாஞ்சியெல்லாம் இயேசுவை போல வாழ வேண்டும். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லுகின்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு, இயேசு வாழ்கிறார் என்று சாத்தான் சொல்ல வேண்டும். ஓ, இயேசுவை பார்த்தேன், இயேசு இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் சஞ்சலத்தோடு காணப்பட வேண்டும். இயேசு வாழ்கிறார். நம்மை பார்க்கும் போதெல்லாம் இயேசு வாழ்கிறார். இந்த உலகத்தில் வாழும் போதெல்லாம் இயேசுவை பார்த்து சத்துருவாகிய சாத்தான் பட்ட வேதனைகள், அதே போன்ற காரியங்கள் நாமே பார்க்கும் போதும் அவனுக்கு நினைவு வரும்படியாய், ஓ, இயேசு சிலுவையில் என் தலையை நசுக்கினாரே என்று சொல்லி, அதே இயேசு வாழ்கிறாரே என்று சொல்லி அவன் வேதனைப்படும்படியாய் அந்த காரியத்திற்குள்ளாகதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டவர். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே,
ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்த நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டி நம்முடைய களிம்புகள் நீங்க நம்மை பிடமிட்டு முழுவதுமாக இயேசுவை போல மாறுகின்ற அனுபவத்திற்குள்ளாய் தேவன் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிறதில்லை. பரிசுத்த பொன்னாக சுத்த பொன்னாக நம்மை விளங்கும்படியாய் நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து இயேசுவை போல மாறுகின்ற அனுபவம். அதற்காக தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு சந்ததியும் இயேசுவை போலவே மாறும்படியாய் அந்த கிருபைகளை தேவனுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அன்றன்று நம்ம வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நம்முடைய தேவன் பொறுப்பெடுப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனுடைய தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உம்மை நம்பி இருக்கிறவர்கள், உம்மை தேடுகிறவர்கள் உண்மையே நம்பி இருப்பார்கள். நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையை நம்பி இருப்பார்கள். அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு, மரணப்படுக்கையில காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வேதனைகளை மாற்றுங்கப்பா, கஷ்டங்களை மாற்றுங்கப்பா, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, வியாதிகளை குணமாக்குங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நோயினால், மரணத்திற்கு எதுவான நோயினால் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் புதிய வாழ்க்கை கட்டளையிடுங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லையப்பா. உம்முடைய பிள்ளைகளை என் தேவன் பொறுப்படுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. அப்பாவா, வயோதிப பிள்ளைகளை பொறுப்படுங்கப்பா. தங்கள் கடமைகளை செய்ய அவர்களுக்கு நல்ல பலத்தை கட்டளையிடுங்கப்பா. அவர்களை வைத்து பராமரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர்கள் எல்லாம் பொறுப்படுங்கப்பா. தைரியத்தை கொடுங்கப்பா, கிருபைகளை கொடுங்கப்பா. உடைய சமூகத்தில் எல்லாவற்றை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நாள் முழுவதும் என் தேவன் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லுங்கப்பா. உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் முடி சுட்டுங்கப்பா. அழைத்து போகிற ஆத்துமாக்களை என் தேவன் சந்திங்கப்பா. பிசாசன் எல்லா தந்திரங்களையும் உடைத்து போடுங்க. அவருடைய கோட்டைகள், அவனுடைய எல்லா விதமான தந்திரங்கள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி போடுங்க. அவனுடைய ஒரு கிரியைகளும் பூமியில் நடைபெறாதபடிக்கு எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி போடுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய அதிசயங்களை பார்த்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.